இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மிஸ்டர் கே கதாசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட பேர் ஃபேமஸாக இருக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து ஒரு காலம் பயங்கர ஃபேமஸாக இருந்தாங்க. அப்போ திடீர்னு காலம் போல் காணாமல் போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு வந்து இப்போ வரைக்குமே தெரியல. அவங்க திரும்பியும் வரல. அந்த சேனல் அப்படியே அனாதையாக கிடக்குது. இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் காணாமல் போனாங்க, என்ன சேனல் அப்படி ஆச்சு அப்படின்றதான் இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச பல யூடியூபர்களும் இருக்கலாம். அவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா லைக் போடுங்க, வீடியோ பார்க்க ஷேர் பண்ணுங்க. போராட்ட வீடியோ போயிடலாம். நான் கதை கந்தசாமி. இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி துப்பறிஞ்சு பார்க்க போகிறோம். வீடியோ பண்ணலாம். அந்த சேனல் தான் பார்க்க போறது ஹரி பாஸ்கர். அவர் முதல்ல ஃபேமஸ் ஆனது ஜம்ப் கட்ஸ். காரணம் அவரோட வீடியோல வந்து ஜம்ப் கட் நிறைய இருக்கும். அதுவே முக்கியமா அவர் பண்ணது மூணு ஆக்டிங். அதாவது ஒரு ஸ்கெட்ச் காமெடி எடுத்துக்கிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து எல்லா கேரக்டரும் வந்து அவரே பண்ணுவாரு. அவரே வந்து கெட்டப் போட்டுக்கிட்டு அவரே வந்து ரீப்ளே பண்ற மாதிரி மூணு ஆக்டிங் பண்ணுவாரு. அது வந்து பார்க்க பொண்ணா இருந்திருக்கும். அந்த டைம் வந்து தமிழ புதுசா இருந்துச்சு. சரி, அந்த டைம் தெரியுமா? இந்த கொரோனா கூட இல்ல, கொரோனாவுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போடுறது தெரியுமா? இந்த டைமே அவர் வந்து கண் போட்டு இருந்தாரு. பயங்கர இன்னொரு பெரிய விஷயம் என்ன ஆகும்னா, இந்த காலத்தெல்லாம் வந்து ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு தம்ப்நெயில் பண்றதுக்கு சாக வேண்டியதா இருக்கு. நீங்க கிளிக் பண்ண வைக்கிறோம், அதுக்கு ஒரு தம்ப்நெயில் வந்து தம்ப்நெயில் பண்றதுக்கு சாக வேண்டியதா இருக்கு. நிறைய போட்டோ கூகுள் போட்டோ சரியில்லைன்ட்டு இந்த ஜெமினி கிட்ட போயிட்டு அப்ஸ்கேல் பண்ணி கொடுறாங்க. கேட்டா இதுல செலிபிரிட்டி ஃபேஸ் இருக்குது, செலிபிரிட்டி மூஞ்செல்லாம் வந்து அப்ஸ்கேல் பண்ண முடியாது. ஏன்னா உன் போட்டோ கூட நான் வச்சு ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டேட்டா சொல்றதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். சாரி ஃபார் தி பேட் வேர்ட்ஸ். ஏன்னா காசு கட்டியே அவங்க வேலை பண்ணாங்கன்னா கடுப்பு எனக்கு. அவ்வளோதான், காசு திருப்பி கொடுறான். ஜம்கட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா வீடியோஸுமே வந்து நீ ஃபர்ஸ்ட் பார்த்தியா நான் ஃபர்ஸ்ட் பார்த்தியான்னு போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதில் வர கனகா ஸ்வாதின்ற கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து அந்த டைம் யங்ஸ்டர்ஸை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூபராக இருந்தார். அது தம்ப்நெயில் விட்டோம் பார்த்தீங்களா? ஆமாம், தம்ப்நெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ அவர் முடிஞ்சு வைக்க மாட்டார். வெறும் பிளாக் கலர் பேக்ரவுண்டில் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருப்பாரு. அதுவே பயங்கர யூஸ் பண்ணும், பயங்கர கிளிக் பட்டாக இருக்கும் அந்த டைப். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னாச்சு தெரியல, ஜம்கட் டேரக்டருக்கும் இவருக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்ட்டாங்க. ஜம்கட் டேரக்டர் நிறைய ஷோ சண்டை வந்துருச்சு. அப்புறம் சேனலே வச்சு போடா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டு ஹரி பாஸ்கர் அப்படின்னு நேம்ல இன்னும் புது சேனல் ஆரம்பிச்சாரு. அதுதான் வந்து ஒரு ஓன் சேனல் அப்படின்ட்டு சண்டை போட்ட யூடியூபர் ஸ்டேடியோ போடலாம் போல. என் பேரோட வரும். உண்மையை ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க கேட்க முதல் பேரே நம்ம கேட்கதான். அது மாதிரி ஹரிபாஸ்கர் தனியாக வந்த பிறகு நிறைய குட்டி குட்டி சீரீஸ் ஆரம்பிச்சிருந்தாரு. அதில் என்னோட ரொம்ப ஃபேவரட் வந்து தொடுவானம். ஹரிபாஸ்கரோட தொடுவானம் ஒரு கிட்டத்தட்ட 5 எபிசோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஸ்டில் எனக்கு ஏதாச்சும் என்ன பார்க்கணுன்னே தெரியல அப்படின்னும் போது நான் அது வந்து வச்சு பார்ப்பேன். ஸோ உங்கள் யாருக்கு இன்னும் வந்து தொடுவானம் சீரீஸ் ஞாபகம் இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஹரிபாஸ்கர் சேனல் இருக்கும்போது கூட அவருக்கு வந்து நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு, நல்லா வீடியோ போட யூஸ் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது வந்து சினிமா வந்து சினிமாவில் சாதிக்கணும், அடுத்த லெவலுக்கு போனோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் வந்து சினிமாவுக்கு போனாரு. சினிமாவுக்கு போனோம் அப்படின்ட்டு யூடியூப் விட்டுருவாங்க. சேனல் அப்படியே காணாம நாசமா போயிடும். எடுக்கிற படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல தான் வந்து யூடியூப் வீடு கட்டவே பலருக்கு பிடிக்காது. இதனால சினிமாவுக்கு போயிட்டா வந்து பல பேருக்கு வந்து பார்க்காம விட்டுருவாங்க. அந்த ப்ரமோஷன் வியூஸ் போகாது. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் போன சேனல் நினைவா ஒரு பறவைன்னு ஒரு படம். அந்த படம் என்னாச்சுன்னு தெரியல, யூடியூப்ல கை வச்சிருக்க மாதிரி போட்டோ இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம். படத்துல ஹீரோயினா லாஸ்ட்லியா போட்டா படம் லாஸ் ஆயிடுச்சு. படம் வந்து பெருசா போகல. இப்போ பெருசா வந்து வீடியோவும் போறது இல்லை. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் ஃபுல் வீடியோ போட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஜென்சி வீடியோ போட்டிருக்காரு போல. அதுவுமே பெருசா போல, வெறும் 14 நிமிஷம் தான் போயிருக்கு. ரொம்ப தெரியல. பட் சினிமாவில் வந்து சாஜிக்கு தான் வருவேன் அப்படின்ட்டு இருக்காரு போல இருக்கு.
அடுத்தா பார்க்க போறது தமிழ் வாய்ஸ் ஓவர். இந்த சேனல் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஹாலிவுட் மூவிஸை வந்து தமிழ்ல கதை சொல்ற ஒரு சேனல். சரியாசமா லாக்டவுன் டைம்ல ஏகப்பட்ட சேனல்ஸ் தான் இருந்துச்சு. திருத்தமிழ் ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து தமிழ்ல கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட சொல்லி பார்த்தேன், வியூஸ் விட்டாங்க, 10வது காப்பிரைட் சாதிடாங்க. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மூவிஸுக்கு வந்து கதை சொல்ற சேனல் தான் வந்து தமிழ் வாய்ஸ் ஓவர். அந்த டைம் லாக்டவுன் டைம்ல பயங்கர ஃபேமஸா இருந்தாரு. அப்ப இருந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப வருஷம் புல் பண்ணி கூட வச்சு இருந்தாரு. அது எந்த அளவுக்கு அப்படின்னா 1 மில்லியன் வியூஸ் போற அளவுக்கு ஒவ்வொரு டே 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. பயங்கர வியூஸ் போயிட்டு இருந்திருக்கு. சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கதை சொல்லிடுவாரு படம். கடைசியா போட்ட வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. கடைசியா போட்ட போஸ்டும் வந்து 11 மாசம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷமா அவர் வந்து என்ன ஆனாலும் ஏது ஆனாலும் யாருக்குமே தெரியல. அவர் பேர் வந்து அஜித், பட் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணல. அது ஒரு வாய்ஸ் ஓவர் சேனல் தான், ஒரு ஃபேஸஸா இருக்கிற ஒரு சேனல் தான். இந்த அளவுக்கு வியூஸ் போய் அவர் ஏன் விட்டு போனாரு அப்படின்றது தெரியல. என்ன ஆச்சு அப்படின்றது வந்து எங்கேயுமே விளக்கமும் கொடுக்கல. ஒரு கம்பெனி போஸ்டாவும் சரி, அவருடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து ஏதோ ஒரு தவறுதெல்லாம் கைப்பட்டு வாய்ஸ் ஏதோ பட்டிருக்கு போல, ஓகேவா, அதையும் வந்ததுக்கப்புறம் அழிச்சாரு போல இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதை தவறப்பட்டு அப்படின்னு சொல்றதே தவிர பெருசாக விளக்கமும் இல்லை. சில பேர் வந்து ஏதோ ஆயிடுச்சு எதாச்சு அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வேலை கட்சி வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன அது அப்படின்றத அதை விளக்கமாக சொல்லவே இல்லை. பட் அது ஏன்னு தெரியவில்லை. யாரை விட்டு போக மாட்டாங்க. மேபி ஏதாவது பர்சனல் இஷ்யூவா இருக்கலாம். நம்ம ரிஷிபிரியா மாதிரி பர்சனல் இஷ்யூவோட ரிஷிபிரியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் இதுக்கு கண்டுபிடிக்கல. இல்ல அவரு ரீசெண்டா ஒரு பெட் ஷாப்ல வந்து பெட் வாங்கினது ஒரு பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்து யாரோ ஒரு ஃபேன் வந்து ஒரு பெட் ஷாப்ல வந்து மீட் பண்ணிருக்காரு. அவர் ஒரு குட்டி பெட் வாங்க வந்திருக்காரு. சோ அவர் லோன்லியா ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் செத்து போய் கிடந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் இப்பதான் உயிரோட வந்துச்சு அந்த போட்டோவால தான். எல்லாரும் வா என்னாச்சு ரிஷி வந்தாச்சு அப்பெல்லாம் பேசிட்டு இருந்தோம். யார் யாரெல்லாம் வந்து அந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து பல மாசம் கழிச்சு அவரை கண்டுபிடிக்க பல பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. போய் செல்ஃபில எடுத்து வந்திருப்பாங்க. வீட்டுக்கே போய் வீட்டு செல்ஃபி எடுத்திருப்பாங்க. ரிஷிபிரியா திரும்ப வரல, தமிழ் வாய்ஸ் ஓவருமே திரும்ப வரல. ஆச்சு தமிழ் வாய்ஸ் என்ன ஆச்சு அப்படின்றத விளக்கம் சொல்ல. என்ன பிரச்சனை தெரியவில்லை. யாராவது தெரிஞ்சதா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போறது டெம்பிள் மங்கீஸ். ஆக்சுவலி டெம்பிள் மங்கீஸ் ஒரு மிகப்பெரிய சேனல் இருந்தா, ஓகேவா. ஏன் அப்படின்னா டெம்பிள் மங்கீஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சு முன்னாடியே போட்டிருந்தாங்க. நல்லா காமெடி பண்ணி ஃபன் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சா வந்து ஃபன் பண்ணிருப்பாங்க டெம்பிள் மங்கீஸ். அந்த ஒரு காரணம் வந்து யூடியூப்ல வரும்போது கூட அவங்கள கூப்பிட்டு ஒரு வீடியோ எடுத்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸா இருப்பாங்க டெம்பிள் மங்கீஸ். பட் நாச்சு தெரியல 9 மாசமா வந்து அந்த வீடியோவே போடல. இது வந்து அவங்களுக்கு புதுசு கிடையாது. இந்த வீடியோ போடுவாங்க, இந்த வீடியோ போடாம இருப்பாங்க. பட் வந்து சம் இயர்ஸ் முன்னாடி 1 year 2 years முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தனியா டெம்பிள் மங்கீஸ்னு ஆஃபீஸ் போட்டு 2-3 சேனல் ஆரம்பிச்சு டெம்பிள் மங்கீஸ் குழுமத்துல இருந்து அப்படின்ட்டு 2-3 சேனல் ஆரம்பிச்சு நிறைய சேனல்ஸ் ஆரம்பிச்சாங்க. இலக்கிய புறங்கள் அதை வந்து புக்ஸ் பத்தில பேசுவாங்க, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மெட்டா மங்கீஸ், பிளாக் மங்கீஸ், அப்புறம் அணிவி பத்தில பேசுவோம், ஒட்டப்பு மங்கீஸ் எல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் ஏன்னா வந்து 5 சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டேன், ஒண்ணு விளக்கல அப்படின்ற மாதிரி பெரிய அந்த சேனல் பெருசா போகல. பயங்கர ஃபேமஸ் ஆகுதுன்னா மெட்டா மங்கீஸ் தான். பட் வந்து தலையா இன்னைக்கு மெட்டா மங்கீஸ் இப்ப சைவே போட மாட்டேங்கிறாரு. டெம்பிள் மங்கீஸ் தெரியல, போனவே காலம். ஏதோ படம் நடிக்கிறாரு இருக்கலாம், படம் எடுத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். விஜய் நான் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. காஸ்கோ சினிமாஸ்ன்னு ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சு பெருசா இப்ப வீடியோ போறது இல்ல. டெம்பிள் மங்கீஸ்ல வந்து 2 பேர் ஃபேமஸ் ஆனவங்க. ஒன்னு வந்து சாரா, இன்னொருத்தர் வந்து விஜய் வரராஜன். சாரா பாத்தீங்க அப்படின்னா மூவிஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய படம் வந்து நடிச்சிருப்பாரு. டிக்கிரோனா, வாத்தி படம், இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வந்து காமெடியோலாம் வந்திருப்பாரு. நிறைய படம் நடிச்சுட்டு தான் இருக்காரு. விஜயவாகரன் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்ற படத்துல ஹீரோவுக்கு ஃப்ரெண்டா காமெடியா வந்திருப்பாரு. காமெடியெல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. அப்புறம் பல்லு படம் பார்த்திருக்கேன்ட்டு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணாரு. அது ஒரு சில பிரச்சனையான படம் ரிலீஸ் ஆகல, பல வருஷம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ட்ரெண்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த கண்டென்ட் ட்ரெண்ட் அவுட் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியல, நிறைய படம் எடுத்திருக்காரு நினைக்கிறேன். சேனல கான்செப்ட் பண்றதுலன்னு நினைக்கிறேன். படம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ப்ரொமோஷன் வீடியோல போடுவாரு. அப்ப பாத்துல என்ன பண்றாரு அப்படின்ட்டு. அடுத்தா பார்க்க போறது லவ்லி கேமிங். இது பாத்தீங்க அப்படின்னா பேரு கேட்ட மாதிரியே வந்து கேமிங் சேனல். அதாவது GTA இருக்கு இல்லையா, GTA5 வந்து மார்க் பண்ணி அதை ஃபன்னா எடிட் பண்றதுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கு. அது ஒரு முக்கியமான சேனல் தான் வந்து லவ்லி கேமிங் அப்படின்ற சேனல். GTA சம்பந்தமே இருக்காது, ஓகேவா. GTA மார்க் பண்ணிட்டு சின்சான் வர வச்சுட்டு சின்சானுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுவாங்க. தம்ப்நெயில் வந்து பயங்கரமா வச்சிருப்பாங்க. என்ன அருமையான தொழிலா இருக்கியா.
இந்த மாதிரி அவரோட சேனல் இருக்கு. முக்கியமான சேனல் தான் இது. இவரு கடை தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ என்னாச்சு தெரியல, கிட்டத்தட்ட வந்து 8 மாசமா வீடியோவே போடல. கடைசியா போட ஷார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாசம் 2020 தான் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வீடியோ எதுவும் போடவே இல்லை. 4 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து பொங்கல் வாழ்க்கையே போட்டிருக்காரு. என்னாச்சு தெரியல சேனல் இது முட்டை அப்படி இதோட மட்டும் இல்ல, இன்னொரு சேனல் ஒன்று இருக்கு. அது ஒரு கேமிங் சேனல். இர்ஃபான் பாத்தீங்கன்னா வந்து vlog பண்ணுவாரு. எல்லாரும் தெரிஞ்சு இருக்கும். பயங்கர ஃபேமஸான ஆள் தான். இன்னைக்கு வந்து ஃபேமிலி vlogger மாறிட்டாரு. முன்னாடி வந்து ஒவ்வொரு கடையா போய் சாப்பிட்டு vlog போட்டிருப்பாரு. இவர் எவ்வளோ கேமிங் சேனல் ஆரம்பிச்சாரு அப்படின்னா சரியா சொல்லலாம் லாக்டவுன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் கண்டென்ட் லாங் ஃபார்ம் கண்டென்ட் தான் வந்து நல்லா யூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆச்சு அது ஷார்ட்ஸ் இல்ல, நல்ல வேலை அந்த டைம் ஷார்ட்ஸ் இல்ல. இருந்தாலும் ஷார்ட்ஸ்லேயே குடி போயிருந்துருப்பாங்க. அந்த டைம் லாங் டைம் வீடியோஸ் பாருங்கன்னா பயங்கர ஃபேமஸாக இருந்துச்சு. லாங் டைம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து எந்த அளவுக்கு லாங்காக அப்படின்னா லைவ் பார்க்குறது. இன்னும் லைவ் போட்டவங்க சரியா பார்க்க மாட்டேங்க. லாங் வீடியோ போட பார்க்க மாட்டேங்க. அப்புறம் லைவ் பார்க்குறதுன்றியா என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிறா? ஆனால் அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோ தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. லைவ் போட்டால் உட்காந்து பார்ப்பாங்க. லைவ் பயங்கரமான யூஸ், லைவ் பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு அந்த லாக்டவுன் டைமில். லாக்டவுன் டைமில் பெரும்பாலும் வீட்டில் இருந்தாங்க. ஸ்கூலில் இதாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ லைவ் பார்க்கும்போது வந்து ஒருத்தர் கூட உட்காந்து பேசலாம் மாதிரி இருந்திருக்கும். நிறைய பேர் பிடிச்சிருந்து லைவ் பண்ணாங்க. அப்படிதான் வந்து இவரும் லைவ் சேனல் ஆரம்பிச்சாரு. அதில் ஆரம்பிச்சு வந்து நம்ம பப்ஜி மதன் மாதிரி வந்து பயங்கரம் பேசிக்கிட்டு அது வாயில வந்து பேசிக்கிட்டு ஜாலியாக வந்து கேமிங் பண்ணிட்டு இருந்தாரு. பட் என்னாச்சு பண்ணா அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் கட்டான உடனே அது மாதிரி கேமிங் சேனல்லாம் படுக்க ஆரம்பிச்சுது. சேனல்லாம் பண்ணாரு. ஓகே சேனலை படுக்க போட்டலான்ட்டு அப்படியே ஓரம் கட்டு மெயின் சேனல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால அது இர்ஃபான் கேமிங் அப்படின்ற சேனல் வந்து அப்படியே மண்ணோட மண்ணாக வந்து மறையப்பட்டது. திரும்பி பார்த்துக்கிட்டு அது குரூப் 5 பேர் சேர்ந்தாங்க. இந்த கேமிங் சேனல்ஸ் மட்டும் இல்ல, பேட்டர் ராயல் ஸ்ட்ரீம் பண்ற சேனல்ஸ்லயே வந்து கலப்பல அழிஞ்சிருக்கு. ஓகேவா, அழிஞ்சது காரணம் ஒண்ணு வியூஸ் வரல, ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த பேட்டர் ராயல் கேம் கம்பெனியே காரணம் தான். பேச சொல்ல விரும்பல, ஏன்னா அவன் வந்து நமக்கு ஏதாவது பண்றப்ப டைம் ஆயிடுச்சு. ஆமா வைப்பர் இருந்தா சம்பந்தப்பட்ட பேட்டர் கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேலை ஸ்பான்சர் பண்ணிருந்தாங்க. நான் வந்து காசு தரேன், மாசம் காசு தரேன், நீ வந்து என் கண்ணு மட்டும் போடு, வேற யாரும் போடாத அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. பட் காலப்போக்கில் வந்து வாழ்ந்துட்டாங்க. இவங்க தயவான் தேவையில்லன்னு தெரியும் போது என்ன பண்ணாங்க, அக்ரிமெண்ட் வந்து அவங்க கேன்சல் பண்ணாங்க. சில பேர் வந்து இது போட்டா வியூஸ் வர மாட்டேங்குது, ஆனா குழந்தை முடிஞ்சு போச்சு, அப்புறம் எங்க இருந்து இது போட்டா வியூஸ் வர மாட்டேங்குது. சில பேர் அவங்களா வெளியே வந்தாங்க. இவனா வெளியே விட்டாங்க தெரியுமா, அது ஓகே. அவங்களா வெளியே வந்தாங்க தெரியுமா. சில சேனல்ஸ் பேசல விரும்பல. அந்த சேனல்ஸ் என்ன பண்ணா வேணா கட்டம் கட்டி ஸ்ட்ரைக் கொடுக்குறதுன்னு கண்டால பாதி சேனல் மூட்டான். இது நடந்தது உண்மை. இப்படிதான் சில கேம் அழிஞ்சது காணாம போயிருக்கு. இதுக்கு மேல பேசுறது ஜீனஸ் எல்லாம் மாறிடும். வீடியோ போடாம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆக்சுவலி புல்ஷிட் அப்படின்றதான் வந்து தமிழாக்கம் பண்ணி எருமசாமி அப்படின்னு வச்சுட்டு இருப்பாங்க. இவனோட கான்செப்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் காமெடி பண்றது, ஒரு கண்டென்ட் எடுத்து காமெடி பண்றது. இதுதான் இவனுடைய வந்து கான்செப்டா இருந்திருக்கும். இப்படிதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அது இதுன்ட்டு குவாரண்டைனுக்கு முன்னாடி தான் சொல்லலாம். பிஃபோர் குவாரண்டைனே வந்து பயங்கர ஃபேமஸா இருந்தாங்க அவங்க. ஹரிஜா விஜய் அவங்களோட ஒரு காம்போ வந்து பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு அந்த டைம். அவங்க காமெடி போறாங்கன்னு சொல்லிட்டாங்களா டைம். ஆமா, ஆனா அது ரூமராவே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான ஜோடியா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும். ஆக்சுவலி எருமசாமி டைம் வந்து பாத்தீங்கன்னா சில காமெடி பண்ணி வந்து பிளாக் ஸ்லாஷும் ஆயிடுவாங்க. சொன்னா புள்ளிங்கோ அப்படின்ற ஒரு வீடியோ. புள்ளிங்கோ அந்த டைம் வந்து புள்ளிங்கோ பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. ஓகேவா, புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் அப்படின்னு பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. சரியா சொன்னா அந்த பஸ் மாதிரி தம்மால விழுந்தாங்க. அந்த கிளிம்ப போட்டுறாத யூடியூப் அடி. ஆனா யூடியூப்ல இருக்கு, நம்ம அடிப்போம், நம்ம கேமரா அந்த டைம் வந்து இந்த பஸ்ல போய் பல பேர் டம்மால விழுந்தாங்க. அப்பதான் புள்ளிங்கோன்றது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அப்ப வந்து புள்ளிங்கோ அப்படின்னு வீடியோ போட்டாங்க. அது வந்து இவங்களுக்கு பிளாக் ஸ்டாஷ் ஆகி போச்சு. நீங்க இப்படி சொல்லலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிடும். அந்த டைம் இந்த டைம் தான் வந்து ஸ்கெட்ச் காமெடி போட்டால் ஏதோ வியூஸ் போக மாட்டேங்குது, அந்த சேனல்லாம் படுத்து காணாமல் போயிடுச்சு இல்லையா. ஏன்னா வந்து ஷார்ட்ஸ்ல கொண்டு வா, அதை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஃபுல் வீடியோ போட்டால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பட் அந்த டைம் அப்படி இல்லை. இந்த ஸ்கெட்ச் காமெடிலாம் பண்ணீங்க அப்படின்னா பயங்கர வியூஸ் போகும். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அப்புறம் வந்து இந்த செல்ஃபோனு, அப்புறம் 2K vs 90s இந்த மாதிரி கான்செப்ட்ல வீடியோ போட்டோம். அப்புறம் பயங்கர வியூஸ் போகும், பயங்கர ஃபேமஸ் ஆகிடலாம். இப்போ போடக்கூடாது, சம்மந்தப்பட்ட ஆளுங்க வியூஸ் போக மாட்டேங்குது. அப்புறம் எங்கிருந்து புதுசாக ஆரம்பிச்சு போடுறது. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெடிங்ஸா? நெகட்டிவிட்டிலாம் கிடையாது.
இந்த மாதிரி வந்து டைம் வேற ஃபேமஸா இருந்தாங்க. இந்த டைம் மூலியமா அவங்க என்ன கிடைச்சது அப்படின்னா சினிமா வாய்ப்பு கிடைச்சது, சினிமா டைரக்ட் பண்ற வாய்ப்பே கிடைச்சது. சரியா சொன்னா ஆக்டர் அருள்நிதியோட ஆக்டிங்ல ஒரு படம் எடுக்கிற வாய்ப்பு வந்து விஜய் அவருக்கு வந்து கிடைச்சிருந்தது. அந்த படம் தான் டி பிளாக். அதே மாதிரி ஹரிஜா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் படத்துல நம்ம எஸ்கேக்கு தங்கச்சி அடிக்கிற வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது. இந்த அளவுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைச்சது. பட் அந்த வாய்ப்பை வந்து சரியா அவங்களுக்கு பெருசா போகல. யூடியூப்ல அவங்க ஃபேமஸ் ஆன மாதிரி சினிமாவை வந்து அவங்க பெருசா ஃபேமஸ் ஆகல. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சேனல் பெருசா வீடியோ போறதே இல்லை. இப்போ வந்து இவங்க 2 பேருமே இல்லாம ஒரு புது டீம் வச்சு வந்து அந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எருமசாணி டீம். பட் என்ன பண்றது, இப்போ ஸ்கெட்ச் கேம்லாம் பெருசா ஓட மாட்டேங்குது, கிரிஞ்சின்னு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனா வந்து ரீல்ஸ்ல கொண்டு வா, ஷார்ட்ஸ்ல கொண்டு வா அப்படின்னு அந்த மாதிரி ஆடியன்ஸ் அங்க போயிட்டாங்க. ஸோ இந்த லாங் ஃபார்ம் பாக்குற ஆடியன்ஸ் இல்லாதனால இந்த ஆடியன்ஸ் சரியா ஓட மாட்டேங்குது. நாட் ஒன்லி எருமசாணி, மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி இந்த ஸ்கெட்ச் காமெடி போயிட்டு இருந்த பெரும்பாலான டீம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஓஜி டீம்ஸ் எல்லாம் தூக்கிட்டு புது டீம்ஸை வந்து ஹயர் பண்ணி எடுக்கிறாங்க. பட் அந்த புது டீம் வந்து மக்களுக்கு ஃபேமஸ் ஆகாதனாலையும் பெருசா யாருக்கும் போய் சேர்றது இல்லை. குமார் யாரு நீ பாத்தீங்க அப்படின்னா விஜய் ப்ரோ வந்து ஹாட்ஸ்டார் மாதிரியான ஓடிடிக்கு வந்து வெப் சீரிஸ் எடுத்துட்டு இருக்காரு. ரெசார்ட் அப்படின்ற வெப் சீரிஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு. அது வந்து நல்லாதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட சேனல்லே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜங்கிள் ரெசார்ட் ஒரு 5 எபிசோட் வச்சு ஒரு சீரிஸ் நடத்திருந்தாரு. எனக்கு வந்து அதை பார்த்துட்டு இது பார்க்கறது இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனால நான் பார்க்கறத விட்டுட்டேன். ஆமா, இப்ப ரீசெண்டா கூட நடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் வந்து வெளியே வந்து நீங்க ஏமாத்திட்டாங்க, சண்டை போட்டுட்டு பேசிருப்பாங்க. அதுக்கு இவங்களும் வந்து பதிலடி கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு சண்டை கான்ட்ரவர்சி போயிருக்கும். சில பேர் அந்த கான்ட்ரவர்சியே வந்து ஃபேக்கா உருவானது தான், ஃபேமஸ் ஆகிறதுக்கோசம் பண்றாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்ணி தான் ரெசார்ட்னு ஒரு வெப் சீரிஸுக்கு தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வெப் சீரிஸ் நான் பார்க்க மாட்டேன். நம்ம ஒன்லி பாய்ஸ் ஓம்லேண்டர் கொடுத்தாரியா பாவியா. ஓகே, ஒரு அப்பாவி சிறுவன் சின்ன வயசுல அன்புக்காக ஏங்கிய ஒருவன் அப்படிப்பட்ட ஒரு ஓம்லேண்டர் போட்டு தள்ளிட்டாங்க. அவன் வில்லன்னு சொன்னா செத்துட்டான்ட்டு அழுகுற, அதெல்லாம் உனக்கு புரியாது. போயிட்டு அந்த அட்லி பட்ட ஆட்டையை போட்ட ஹார்ட் பீட் பார்ப்போம். அடுத்த சீசன் வந்து பார்க்கலாம் போறேன், உங்ககிட்ட வேற சொல்றாங்க. ட்ரைனிங் இருக்குல்ல, அட்லி படத்தை ஆட்டியை போட்ட ஹார்ட் பீட். ஸோ வந்து இதுதான் வந்து எருமசாணி நிலைமை. நாட்டோட எருமசாணி அடுத்து ஸோ அதுவும் இதே மாதிரி தான். ஓகே ஃபாதர்ஸ், வீடியோ வச்சு லைக் பண்ணுங்க, பேசுவோம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாராவது இருந்தாரு அப்படின்னா அதை வந்து காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அவங்க திரும்ப வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இவரை விட்ட ப்ரோ அவர் விட்ட ப்ரோ அப்படின்னா ஆக்சுவலி வந்து எதாவது பாட்டு 3வது பாட்டு 6 பாட்டு போட்டிருக்கேன். அந்த பாட்டில் வந்து பார்த்துட்டு அது 2 வீடியோ நான் வந்து எண்டு தரேன். அதில் இல்லாத ஆட்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்புறம் எனக்கு யூஸ் ஆகும் அடுத்த பாட்டு போகிறதுக்கு. இது நல்லா போச்சுன்னா அடுத்த பாட்டு போடுறேன். உண்மையாக வந்து சில பேர் சொல்றது அந்த டைம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தாங்க பல பேர். இப்போ இல்லாத ரொம்ப மனசு வருத்தமான விஷயம் தான். ஏன்னா அந்த டைம் நான் சொல்றது நானே அப்போதுலேருந்து வீடியோ போடுறோம் தான். நான் நேற்று ஆரம்பிச்சவெல்லாம் கிடையாது. ஆனால் பிஃபோர் ஜியோவிலேருந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ யூடியூப் அப்போ வந்து ஃபேமஸ் வந்து எல்லாருமே எனக்கு தெரியும், ஓகேவா. பட் அவங்களாம் இப்போ யூடியூப்ல இல்லாத கொஞ்சம் மன வருத்தமான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் எனக்கு இந்த காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போட்றேன், பாய். நல்லா இருந்துச்சு. ஆனால் இது ஜம்ப் கட்டும் அவங்க இதுக்கப்புறம் எருமசாணி சேனல்லாம் அப்போது அந்த டைமில் பயங்கரமாக ஃபேமஸாக இருந்துச்சு. நான் அப்போது ஏதோ ஒரு இங்கே என்னது ஈரோடு சைடாக இல்லை திருப்பூர் சைடில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது என் கூட வேலை பார்க்குறவங்களாம் இதுதான் மேக்ஸிமம் மதியான டைம்லாம் இந்த வீடியோ தான் ஓடிட்டுருக்கோம். இந்த வீடியோ, இந்த எருமசாணி வீடியோ இல்லை ஜம்ப் கட் வீடியோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். மேக்ஸிமம் அதுதான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே போக அவங்க இப்படிதான் மைக் செட்டுமே ஒரு நடுவில் இப்படிதான் விட்டுட்டு திரும்பி வந்துட்டாரு. ஆனால் ஒரு சினிமா நல்லா பயங்கரமா இருக்கு வியூஸ் போச்சு. ஒரு கேப் விட்டோனே இப்போ வியூஸ் கொஞ்சம் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் ரியாக்ட் பண்ணுற நிறைய முன்னாடிலாம் ரியாக்ட் பண்ணும்போது சில சேனல்லாம் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவங்களாம் காணாமே போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போது குல்ஃபின்னு ஒரு சேனல் உண்டு, அவங்களாம் காணவே இல்லை. அதுக்கப்புறம் பேர் என்ன மட்டை ஊறுகாவா, மட்டை ஊறுகாய் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு 2 மாதம் அப்படிதான் அவங்க திடீர்னு வராங்க. இப்போ மீம் ஸ்டுடியோ அவங்களோட சேனலுமே இப்போ இதில் இந்த மாதிரி நிறைய சேனல் நாங்கள் ரியாக்ட் பண்ணுற எங்களுக்கு தெரிஞ்ச சேனல்லே இவங்களாம் போட்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு காணாம போயிடுறாங்க. அந்த மாதிரி தான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து முதல் ஒரு வீடியோ தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாரும் யூடியூப் நிறைய பேர் ஆரம்பிச்சு எல்லாருக்குமே அவரோட சேனல் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு கொஞ்ச நாளா ஓரளவுக்கு ஈக்குவலா இருந்ததுதான் அந்த ரிஷிபீடியா. ஏன்னா பயங்கரமா அவருக்கும் வியூஸ் போச்சு. ரிஷிபீடியா அப்படி ஒரு சேனல் இருக்கு. எல்லா வீடியோவும் நான் பார்த்தது இல்லை, ஆனா பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. 1-2 வீடியோஸ் நானும் பார்த்துக்கப்ப எனக்கும் பிடிக்கும். ஆனா ஏன் அவரு நல்லா வியூஸ் போய் பயங்கர இதுதான் இருக்கு. ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் என்னவாச்சும் இருக்கு.
இது என்னன்னு தெரியல. அது அவங்களுக்கு தனிப்பட்ட இது இருக்கும்ல. அது அவங்க டைம் பத்தாம ஆமா. போயிருக்கும், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நம்மளுக்கு தெரியாது அது. அதனால விட்டுட்டு போயிடுறாங்கன்னு தெரிஞ்சு நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் அதையும் மீறி ரொம்ப வருஷமா இருக்கிறவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.